ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டாஸு இந்த முறையும் தோத்துச்சிங்க. என்னதாங்க சொல்கிறது, நம்ம கைக்வாடுக்கும் டாஸுக்கு ராசியே இல்லை. இது வரைக்கும் 9 மேட்ச் டாஸ் போட்டிருக்காரு, ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச்சையும் டாஸு தோத்துட்டார். அதனால் சென்னை அணி கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் நீ 200-220 அடிச்சா கூட திருப்பி அடிச்சிருவாங்க நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி. இந்த சீசனே அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா 200 ரன்னை நம்ம கோலியும் வில் ஜாக்ஸும் ஈஸியாக ரன் சேஸ் பண்ணிட்டாங்க. அதனால் எவ்வளோ அடித்தாலும் இந்த மேட்ச் திருப்பி அடிப்பாங்க. அதனால் சென்னை அணி கண்டிப்பாக ஒரு 250+ ஆச்சு அடித்தா தான் கண்டிப்பாக ஜெயிக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா அந்தமாரி தான் சீசன் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் டியூ ஃபேக்டர் வேறு இருக்குது செகண்ட் ஹாஃபில். கண்டிப்பாக போன மேட்ச் நம்ம தோற்றதுக்கு காரணம் அதே டியூ ஃபேக்டர் தான். இந்த வாட்டி டியூ ஃபேக்டர் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக அளிக்குது. கண்டிப்பாக சென்னை அணி நல்ல ஸ்கோர் கொடுத்து போலிங் போட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதுவும் நம்ம எஸ்ஆர்ஹெச் அணியில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேல்சன், மாக்ரம் சொல்லிட்டு நல்ல பேட்டிங் லைனப் இருக்குது. சென்னை அணியிலும் எந்த ஒரு மாற்றம் எடுத்துகிட்டு வரலைங்க. அதே சேம் டீம் தான். வழக்கமாக எந்த மாற்றம் சென்னை அணி பண்ண மாட்டாங்க. அதே தான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. எதுவும் மாற்றலை. அதே பிளேயர் தான். ரஹானேக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அப்புறம் நம்ம டேனியல் மிச்சல் அவரும் வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் வெயிட் பண்ணி பார்க்கணும் எந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அதனால் சென்னை அன்றைக்கி இது ஒரு முக்கியமான மேட்ச்சு. கண்டிப்பாக ஜெயிச்சா தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் முன்னேற முடியும். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்குது சென்னை அணி. இந்த மேட்ச் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக டாப் 4ல் போயிடும். அதனால் இது ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. பேலன்ஸ் இருக்கிற 6 மேட்ச்சில் அட்லீஸ்ட்டு 4 ஜெயிக்கணும். இந்த ஹோம் கிரவுண்ட் ஃபஸ்ட்டு இன்னும் 2 ஹோம் கிரவுண்ட் இருக்குது தொடர்ந்து. எஸ்ஆர்ஹெச் அணியும் அடுத்தது 100 மேட்ச் இருக்குது. அது 2 டீம்கிட்டையும் தொடர்ந்து ஜெயிச்சா கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நம்ம சென்னை அணிக்கு. அதனால் இந்த மேட்ச்சு முக்கியமாக நல்லா பண்ணணும். அதில் நம்ம தமிழ்நாட்டு வீரர் நடராஜன் வேறு விளையாடுறாரு. அவருக்கும் தனிப்பட்ட முறையில் ரசிகர்கள் இருப்பாங்க. அவரோட போலிங்கை வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. எத்தனை பேர்லாம் சென்னை அணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லை சென்னை அணி முதல் பேட்டிங் ஆடுறாங்க, எவ்வளோ ஸ்கோர் அடிப்பாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.